நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கி கொள்ளல் வேண்டும். நெல்லுக்கு உமை உண்டு, நீருக்கு நுரை உண்டு, புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு. நாலடியாருடைய வரிகள் இது. இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல எத்தனாவது சீரீஸ்ல இருக்கோம்னா 9வதுல இருக்கும். அதுல நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் பார்க்க போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு சாட்சி கவி. அது என்னவா மாறும்னா சாத்து கவி. அப்படின்னா என்னன்னா சாட்சி கவி சாத்து கவினா ஒரு புலவர் அவருடைய கவிதை யாப்புக்கு இணங்க எழுதியிருப்பாரு. அதே மாதிரியே இன்னொரு புலவரும் இயற்றக்கூடியதுதான். ஒரு கவிதை இயற்றினது மாதிரியே இன்னொரு புலவரும் இயற்றுறதுதான் என்ன அப்படின்னா சாத்து கவி. இது சிறப்பு பாயிரத்துல முன்னாடி சொல்லுவாங்க. ஓகே, சாட்சி கவி சாத்து கவி. சாய்ந்தரம் சாயுந்தரம். மகிழ்ச்சி அப்படின்னா மகிழ்ச்சி. மசி அப்படின்னா மை. நாசுவன் அப்படின்னா முடி திருத்தக்கூடிய தொழிலாளி. அதை என்ன சொல்லணும்னா நாவிதன். சாட்சி கவினா சாத்து கவி, சாய்ந்தரம்னா சாயுந்தரம், மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, மசினா மை, நாசுவன் அப்படின்னா நாவிதன். நெக்ஸ்ட் தொன்னூற்று பச்சை அப்படின்னா திருநீற்று பச்சை. திருநீற்று பச்சைங்கிறது மூலிகை. புலவரத்தான் எப்படி வரும்னா பிழை பொறுத்தான். நாராங்கி, கதவுல நாராங்கிய போட்டு சொல்லுவோமா, நாதாங்கி. பசுவந்தினை அப்படிங்கிறது ஒரு ஊருங்க, பசுவந்தனை. ரேலி அப்படின்னா என்னதுன்னா இடைக்களி. அதாவது நம்ம வீட்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி போகுமா, அப்ப இடைக்களிங்கிறது ஒரு பாதை. சந்துன்னு சொல்லலாம், இல்ல ரெண்டு இதுக்குமான ஒரு பாதைன்னு சொல்லலாம். ஓகே, இது மாதிரி நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்ப்போம். சரிங்களா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல கண்டினியூஸா எழுதிக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.